பல கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, நீங்க ஏன் மல்டி பிராண்டட் ஷாப்பா இருக்கீங்க அப்படின்னு. மல்டி பிராண்டட் ஷாப் ஆன காரணமே கஸ்டமர்ஸ் தான். நாங்க 2019 வரைக்கும் சிங்கிள் பிராண்டட் ஷாப்பா தான் இருந்தோம். அப்ப கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் என்னவா இருந்துச்சுன்னா, சார் நீங்க நெறைய பிராண்ட்ஸ் இருக்கு சார் மார்க்கெட்ல. ஒவ்வொரு பிராண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, வித்தியாச வித்தியாச பொருட்கள செய்றாங்க. நீங்களே அத ப்ரொக்யூர் பண்ணா, நாங்க இன்னொரு கடைக்கு தேடி போய் அந்த பொருள வாங்க வேண்டிய அவசியம் இல்ல அப்டின்னாங்க. அவங்களோட சஜஷன் எங்களுக்கு வேலிட்ன்னு பட்டுச்சு. அதனால நாங்க என்ன செய்ய ஆரம்பிச்சோம்னா, என்கிட்ட ஒரு பெரிய R&D டீம் இருக்கு. தீபாவளி சீசன் முடிந்ததுக்கு அப்புறம் எங்களோட முக்கியமான வேலையே என்னன்னா, நம்ம என்ன பொருள ப்ரொக்யூர் பண்ண போறோம்? எந்த மாசத்துல வாங்க போறோம்? யார்ட்ட இருந்து வாங்க போறோம்ங்கிறத ஒரு முக்கியமான ஒரு 3 கேள்வி. இதுக்கு நாங்க என்ன செய்றோம் அப்டின்னா, கிட்டத்தட்ட 100 மேனுஃபேக்சர்ஸ்க்கு மேல நாங்க ஃபேக்டரிய விசிட் பண்றோம். அவங்களோட செயல் திட்டத்த பார்க்குறோம். செயல் முறைகள பார்க்குறோம். அவங்க என்ன மாரி ரா மெட்டீரியல்ஸ யூஸ் பண்றாங்க. அதோட விளைவு பொருள் எப்படி வருதுங்கிறத அனலைஸ் பண்றோம். எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, சில குறிப்பிட்ட மேனுஃபேக்சர் சில பொருள்ல ரொம்ப சிறப்பா செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களா இருக்கிறாங்க. அதாவது கம்பி மத்தாப்புன்னு எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு அசோஸ் ஸ்பார்க்லர்ஸ்ன்னு ஒரு கம்பெனில நம்ம வாங்குறோம். அவங்க கம்பி மட்டுமே செய்றாங்க. அது ரொம்ப தனித்துவத்தோட செய்றாங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் என்னவா இருக்குன்னா, குவாலிட்டில சுப்பீரியர் குவாலிட்டியா இருக்கு. அதனால நாங்க இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, சிங்கிள் மேனுஃபேக்சர்ஸ்ல இருந்து தரம் உயர்ந்த பொருள். அவங்க என்ன பொருள் நல்லா செய்றாங்களோ, அத மட்டும் நாங்க டைரக்ட்டா ப்ரொக்யூர் பண்ணி இந்த கலெக்ஷன வச்சிருக்கோம். அப்ப என்கிட்ட மல்டி பிராண்ட்ஸ் இருக்கு. மல்டி வெரைட்டீஸ் இருக்கு. அட் அஃபோர்டபிள் பிரைசிங்ல எங்களால குடுக்க முடியுது. இதுதான் எங்களோட ஒரு தனித்துவம். இது எங்களோட R&D டீம் ஒரு பெரிய போராட்டத்துல கிடைத்த வெற்றி தான் இது.